கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யோபுவின் சரித்திர புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த இடத்துல யோபு தேவனை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் செய்ய நினைக்கிறதை ஒருவராலும் தடை பண்ண முடியாது. சரி, வேதாகமத்திலே ஆண்டவர் யாரை கொண்டு காரியங்களை நடப்பித்தார் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அவர் பயன்படுத்தின விஷயங்கள் பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அநேக மனிதர்களை, தேவ மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறதை நாம் வேதத்திலே காண முடிகிறது. ஆனால் இன்றைய நாளிலே கூட நாம் பார்க்க இருக்கிறது மனிதர்களை அல்ல, விலங்குகளை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு 3 காரியங்களை நாம் சுருக்கமாக இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு கழுதையை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார். அது நாம் எல்லாருக்கும் தெரிந்த என்னாகும் புஸ்தகத்திலே 22வது அதிகாரத்திலே 28லிருந்து நாம் வாசிக்கும்போது, இந்த மோவாபின் ராஜா பாலாக் என்ன பண்ணுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைப்பதற்காக பீலேயாம் ஆள் அனுப்புகிறார். அப்போ பீலேயாம் என்பவன் தேவனுடைய தீர்க்கதரிசி. அந்த காலத்திலெல்லாம் தீர்க்கதரிசிகளை தேவனுக்கு ஈக்குவலாக அவர்கள் ஒப்பிடுவார்கள். நீங்கள் எலிசாவெல்லாம் பார்க்கும்போது அந்த சூனாமியால் என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னா, தேவனுடைய மனிதன், தேவனுடைய மனிதன் என்று அவர்களை தீர்க்கதரிசிகளை அழைப்பார்கள். அப்படிப்பட்ட பீலேயாம் தேவனுடைய மனுஷன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவன் அந்த தீர்க்க தரிசனத்தை உரைப்பதற்காக அந்த ராஜா அழைக்கிறார். அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கணும், போயிருக்கக்கூடாது. ஆனாலும் அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நான் அப்படியே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட அந்த வார்த்தையை கேட்குறான், நான் போகலாமா அப்படின்ட்டு. அப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இல்லை நீ போகக்கூடாதுன்றார். ஆனால் மீண்டும் மீண்டும் அவன் தேவனிடத்தில் இந்த வார்த்தையை கேட்கறதுனால் தேவன் என்ன சொல்லுவார், சொல்லிடுவார். அவன் கிளம்பி போகும்பொழுது அந்த கழுதையின் மேலே உட்கார்ந்து கொண்டு அவர் போகும்பொழுது அந்த தேவதூதன் ஒருவன் உருவிய பட்டயத்தோடு அவன் நின்று கொண்டிருப்பான். ஆனால் தீர்க்கதரிசியான அந்த பீலேயாமுக்கு அந்த தேவதூதன் நிற்பது கண்ணுக்கு தெரியாது, அந்த கழுதைக்கு தேவதூதன் நிற்பது கண்ணுக்கு தெரியும். அப்போது அந்த கழுதை நகராது, அது போகாமல் அது நிற்கும்போது அந்த பீலேயாம் தீர்க்கதரிசி அவன் அடிக்கும்போது அந்த கழுதையின் வாயை கர்த்தர் திறந்து சொல்லுவார், தேவதூதன் எதிரில் நிற்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? இவ்வளோ நாள் நீ சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்டேனே, இப்போ நீ என்னை அடிக்கிறது என்ன? உருவிய பட்டத்தையோடு தேவதூதன் எதிரில் நிற்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையான்னு சொல்லும்போது பீலேயாமோட கண்களை கர்த்தர் திறந்தார். அப்போது யாரை கொண்டும் கர்த்தர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்ததை எந்த ஒரு மனுஷனும் தடை பண்ண முடியாது என்பதை ஒரு கழுதையின் மூலம் கர்த்தர் இங்கு நிரூபித்திருக்கிறார். கழுதைக்கு பேச தெரியுமா அப்படின்னு கேட்டால் கழுதையோட சத்தத்தை நம்மளால் கேட்கவே முடியாது. ஏன்னா காதுக்கு அவ்வளோ ஒரு தொந்தரவாக இருக்கும். அந்த கழுதையின் வாயை திறந்து ஒரு தீர்க்கதரிசியினோட கண்ணை கர்த்தர் திறந்தார். அப்போ கர்த்தர் யாரை கொண்டும் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே கழுதையில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த முச்சந்தியிலே ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும், இதுவரை யாரும் ஏறாத கழுதை, அந்த கழுதையை என்ன பண்ணு, என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த கழுதையின் மேல் இயேசு கிறிஸ்து ஏறி அவர் பவனி செல்லுகிறார். நான் நினைக்கிறேன் இப்போல்லாம் என்னை பார் யோகம் வரும் என்று அந்த கழுதை ஃபோட்டோ போட்டிருக்கு. அது கழுதையை பார்த்தா யோகம் வராது, கழுதையின் மேல் ஏறி இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும்போது தான் நம் வாழ்க்கையில் யோகம் வரும் என்று. அப்போது அந்த கழுதையை கூட கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், அவருடைய காரியத்திற்காக பயன்படுத்தியிருக்கிறார். இரண்டாவதாக காகத்தை கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார். ஆதியாகமத்திலே நீங்கள் வாசிக்கும்போது நோவா பேழைக்குள் இருக்கும் பொழுது ஜலம் வற்றி போயிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்காக காகத்தை முதலாவது அனுப்புகிறார். அதே போல் வேறொரு இடத்துல காகத்தை ஆண்டவர் பயன்படுத்தியிருப்பார். எந்த இடம்னா, எலியாவை போஷிக்கும்படி காகத்தை கர்த்தர் பயன்படுத்தியிருப்பார். காக்காவோட குணாதிசயம் என்ன, அது மற்றவங்கிட்டேருந்து பிடுங்கி சாப்பிடும். அங்கங்கே என்ன கையில் வச்சுருக்கிறத அது பிடுங்கி, அதோட குணமே என்னது, மற்றவர்களுக்கு கொடுக்காமல் பிடுங்கி சாப்பிட்றது அதோட குணத்தை. ஆனால் அந்த காகத்தை கொண்டு தன்னுடைய மனுஷனான எலியாவிற்கு ஆண்டவர் ஒரு போஷிப்பை கொடுத்தார் என்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்ட தேவனாக இருக்கிறார். அவர் யாரை கொண்டும் எதையும் செய்ய முடியும் என்பதை இந்த காகத்தின் மூலம் அவர் மீண்டுமாய் நிரூபித்திருக்கிறார். மூன்றாவதாக மீனை கொண்டு, இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் தான். யோனா தேவ திட்டத்திற்கு மாறாக அவன் தர்ஷீசுக்கு ஓடி போகிறான். அந்த இடத்துல ஆண்டவர் மீனுக்கு கட்டளை இடுகிறார். மீனோட குணாதிசயம் என்ன, அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், கடித்து சாப்பிடும்.
மீனால் முழுங்க முடியுமா? நீங்கள் சொல்லலாம், பிரதர் பெரிய மீன் திமிங்கலெல்லாம் என்ன பண்ணும், முழுங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே திமிங்கலத்தால் தான் விழுங்கியதை உயிரோடு கக்க முடியுமா? ஆனால் தேவன் செய்திருக்கிறார், ஒரு அதிசயத்தை செய்திருக்கிறார் பாருங்க. அந்த மீனுக்கு யோனாவை விழுங்கும்படி கட்டளையிட்டார். 3 நாள் கழித்து அதை கரையிலே கக்கும்படி கட்டளையிட்டார். மீன் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்தது. அப்போது சாதாரண ஒரு மீனை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அதே போல் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பண்ணுவார், வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லும்போது பேதுருக்கிட்ட சொல்லுவார், நீ ஒரு மீனை பிடி, அதுக்குள்ளே பணம் இருக்கும், உனக்காகவும் எனக்காகவும் நீ வரி செலுத்தி என்று. காயின மீன் விழுங்குச்சுன்னா என்ன ஆகும்? அது மரித்து போயிடும், இறந்து போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அந்த மீனின் வயிற்றிலிருந்து அந்த காசை எடுத்து வரி செலுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு அதிசயத்தை செய்தார். அப்போது 3ஆவதாக மீனை கொண்டும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், தான் செய்ய நினைத்த காரியத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அப்போது முதலாவது கழுதையை கொண்டு தீர்க்கதரிசியினுடைய கண்களை திறந்திருக்கிறார். 2ஆவதாக காகத்தை கொண்டு எலியாவை போஷித்திருக்கிறார். 3ஆவதாக மீனை கொண்டு தேவ திட்டத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். சாதாரண ஜீவராசிகளை கொண்டே தேவன் இவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்யும்போது, சாதாரண ஜீவராசிகளை கொண்டு தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்யும்போது, நம்மை தேவ தூதர்களையும் சற்றே அவர் சிறியவர்களாய் படைத்திருந்தாலும் மகிமையிலும் கனத்திலும் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிற தேவன் நம்மை கொண்டு செய்ய அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய சூழ்நிலை வேணால் மற்றவர்களுக்கு ஒரு எளிமையாய் தெரியலாம், மற்றவர்கள் நம்மை தள்ளலாம், மற்றவர்கள் நம்மை வெட்கப்படுத்தலாம், மற்றவர்கள் முன்பதாக நாம் தரம் தாழ்ந்து இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நாம் விலையேறப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷர்கள் நம்மை பார்க்கிற பார்வை வேறு, தேவன் நம்மை பார்க்கிற பார்வை வேறு. மனுஷர்கள் கழுதையை கழுதையாக பார்த்துருப்பாங்க, காகத்தை காகமாக பார்த்துருப்பாங்க, மீனை மீனாக பார்த்துருப்பாங்க. ஆனால் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த தடை வந்தாலும் இந்த ஜீவராசிகளை கொண்டு அந்த தடைகளை எல்லாம் தேவன் உடைத்தார். அல்லேலூயா. அப்பொழுது நம்மை கொண்டு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஏனென்றால் முகாந்திரம் இல்லாமல் தேவன் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை. தாவீது தான் ஒரு இடத்துல சொல்கிறான், கோலியாத்திட்ட அவன் சண்டை போட போகும்போது, முகாந்திரம் இல்லாமல் தேவன் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வரவில்லை. அதை நம்ம நினைவில் வச்சிருக்கணும். சும்மாலாம் ஆண்டவர் யாரையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்த மாட்டார், சும்மாலாம் ஆண்டவர் யாரையும் தெரிந்து கொள்ள மாட்டார். அப்போன்னா தேவன் என்னை கொண்டு செய்ய நினைத்ததை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார் என்கின்ற நம்பிக்கை முதலாவது நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஜீவராசிகளை கொண்டு தேவனால் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய முடியும்னா நம்மை கொண்டு அவர் அதிகமான காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அதை தான் இங்கே யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று. நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாது. அதனால் நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. என்ன என் வாழ்க்கை எப்படியா இருக்கு, என்ன என் சூழ்நிலை எப்படியா இருக்கு, என்ன ஜனங்கள் மனிதர்கள்லாம் இப்படியாய் பார்க்கிறார்களே என்று நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீங்க. தேவன் நம்மை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த வார்த்தைக்காக நாம் கண்களை மூடி செபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே கூட ஒரு கழுதையை கொண்டு, ஒரு காகத்தை கொண்டு, ஒரு மீனை கொண்டு, இன்னும் அநேக ஜீவராசிகளை கொண்டு வேதத்திலே நீங்கள் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களை காட்டிலும் நாங்கள் விசேஷித்த மாணவர்கள் என்கிறதை இன்றைய தினத்தில் எங்களுக்கு நீர் உணர்த்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு நீர் என்னவெல்லாம் செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அது எல்லாத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்யும்படி ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாங்கள் அடங்கி இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா, நாங்கள் சோர்ந்து போகும்போது, நாங்கள் பலவீனப்படும் போதெல்லாம் இந்த வார்த்தைகள் எங்களை தேற்றட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை உம்முடைய பாதையிலே நித்திய வழியிலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.